அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து இந்த காணொளி வெளியாகிறது. ஜூலை 2ஆம் தேதி. வேறு மாநிலத்தில் ஒரு சுற்றுப்புறம் ஃபுல்லாக ஒரு பசுமை நிறைந்த பகுதி, ஒரு மலை குன்றின் மேலே இருந்து இருக்கிற ஒன்று மகிழ்ச்சியில் நம்ம ஒரு சந்தோஷத்தில் இதை சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஜூலை 2ஆம் தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. பொறுத்துக்கொள்க, இன்னைக்கு புதன்கிழமை. உலக புகழ்பெற்ற கவிஞர் ஹெர்மன் ஹெசே பிறந்த தினம் இன்று. உலக புகழ்பெற்ற கவிஞரும் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்றவருமான ஹெர்மன் ஹெசேவோட பிறந்த தினம் இன்று. ஜெர்மனியில் கால்வு என்ற ஊரில் பிறந்தவர். 1887 இவரது குடும்பத்தில் பலரும் கிறிஸ்துவ ஊழியத்தில் கேரளாவில் கிறிஸ்துவ ஊழியத்திலும் கல்வி கற்பித்தலிலும் ஈடுபட்டு வந்தனர். இவரது பெற்றோரும் இங்கேயே படித்து வளர்ந்து ஜெர்மனி சென்றவர்கள். இவர் பெரும்பாலும் உறைவிட பள்ளியில் பயின்றார். இசையும் கவிதையும் குடும்ப பாரம்பரியமாகவே இருந்து வந்தது. முரட்டு பிள்ளையாக வளர்ந்தாலும் அறிவு கூர்மை மிக்கவராக இருந்தார். 12 வயதில் கவிஞராக வேண்டும் என்று ஆசை வேறுவிட்டது. ஆனால் இவர் ஒரு பாதிரியாராக சேவையாற்ற வேண்டும் என்பதால் குடும்பத்தார் தேவாலயத்தில் பயிற்சி பெற வைத்தனர். இவரோ தேவாலய வாழ்க்கையை துறந்து வெளியேறினார். தொழிற்பயிற்சி பெற்றார். ஒரு கடிகார கம்பெனியில் மெக்கானிக்காக சிறிது காலம் வேலை பார்த்தார். அதில் சலிப்பு ஏற்படவே 19 வயதில் அங்கிருந்து வெளியேறி ஒரு புத்தக கடையில் வேலைக்கு சேர்றார். அது இவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. 1904ஆம் ஆண்டு, 1905 வங்க பிரிவினை, அது நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவரது பீட்டர் கேமன் சிந்த் என்ற நாவல் ஜெர்மனி முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுவிட்டது. என்னை மிகவும் கவர்ந்த நாவல் இது என சிக்மண்ட் ஃப்ராய்டு, அதாவது ஆன்சியன்ட் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், அவர் சொல்லியிருக்கிறார். பழைய மன தத்துவவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்கிறார். 1912, 2 வருஷம் முன்னாடி, அதாவது முதலுலக போருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்தில் குடியேறினார். பல நாட்டு தத்துவவாதிகள் தன்னை கவர்ந்தாலும் இந்திய சீன நாட்டு தத்துவ மேதைகள் அளவுக்கு வேறு யாரும் என்னை கவரவில்லை. இந்தியாவும் சீன நாட்டு தத்துவவாதிகள் அளவுக்கு வேறு யாரும் கவரவில்லை என்று கூறியிருக்கிறார். ஓவியத்திலும் இசையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். அரசியல் குறித்தும் ஏராளமான கட்டுரைகள் எழுதினார். மிகவும் புகழ்பெற்ற ஸ்டெஃபன் ஹவுல் நாவல் 1927 வெளிவந்தது. இலங்கை, இந்தோனேசியா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் இந்தோனேசியா, ஜப்பான், இந்தியா ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்தியா வருவதற்கு முன்பே புத்தர் வாழ்க்கையை பற்றியும் அவரது தத்துவங்கள் பற்றியும் படித்திருந்தார். எனவே புத்தர் வாழ்ந்து வந்த உபதேசம் செய்த இடங்களுக்கெல்லாம் சென்றார். இந்த அனுபவங்கள் சித்தார்த்தன் தேடல் என்ற நாவலை எழுத தூண்டுதலாக இருந்தது. இந்த நூல் எழுத இவருக்கு 10 ஆண்டுகள் பிடித்தன. 1922 சௌரி சௌரா சம்பவம் நிகழ்ந்த வருஷத்தில் இவரது சித்தார்த்தன் நாவல் வெளிவந்தது. இது கௌதம புத்தர் பற்றிய நாவல் அல்ல, ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் ஞானம் பெற முடியும் என்பதை குறித்தது. இதையே ஒரு தத்துவமாகவும் வாழ்க்கையாகவும் படைத்திருக்கிறார். 1943 தி கிளாஸ் பீட் கேம் அப்படின்ற இவரது புகழ் பெற்ற நூல் வெளிவந்தது. 1946 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது.
மகத்தான நாவல் என்று போற்றப்பட்ட சித்தார்த்தன் 1950 ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது. இந்த படைப்பு 1958 தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. வாழ்வின் கடைசி 20 ஆண்டுகளில் தனது குழந்தை பருவ நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு சிறுகதைகளையும் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். 1972 சித்தார்த்தன் நாவல் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது. ஜெர்மன் முழுவதும் பல பள்ளிகளுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டது. பல நாடுகளிலிருந்தும் இவருக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டன. சத்தியம், சுய அறிவு மற்றும் ஆன்மீக தேடலில் தனியாத தாகம் கொண்டிருந்த ஹெர்மன் ஹெசே 1962 85வது வயதில் காலமானார். உலக புகழ்பெற்ற கவிஞர் மற்றும் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர். 1946 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிருக்கு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நோபல் பரிசு இவருக்கு இலக்கியத்துக்கு வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.